ஸ்வேதா, நம்ம கல்யாணம் உனக்கு திருப்தி தானே? ஆமாங்க. இந்த ஊரே கூடி தேர்விட்ட மாதிரி இந்த ஊர் மக்கள்லாம் ஒண்ணு கூடி நமக்கு அச்சனை போட்டு ஆசீர்வாதம் பண்ணாங்க பாருங்க. அது நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுங்க. என் அப்பா அம்மா இருந்திருந்தா கூட இப்படி ஒரு கல்யாணத்தை நடத்திருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. மாமா கல்யாணத்துக்கு வந்தவங்களை வரவேற்கும் போது மாமா மேல அவங்க காட்டுற அன்பு பார்த்தா எனக்கே பொறாமையா இருந்துச்சுங்க. என்ன ஸ்வேதா, இப்பதான் கல்யாணம் முடிஞ்சிருக்கு, அதுக்குள்ள கடவுள் மேல கோவப்படுற? ஆமாங்க, எனக்கு கோபம் வந்துச்சு. அவங்க நடந்ததை பார்க்கும்போது இவங்களுக்கு நான் மகளா பிறந்திருக்க கூடாதான்னு கடவுள் மேல எனக்கு கோபம் வந்துச்சு. ஆமா ஸ்வேதா, நீ எங்க அப்பாவுக்கு மகளா இருந்து எங்க அப்பாவை பார்த்துப்பேன்னு சொல்ற. இப்படி ஒரு பந்தத்தை அமைச்சு கொடுத்த நம்ம சுரலியாண்டவருக்கு தான் நன்றி சொல்லணும். ஆமாங்க, நாம வர வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போய் பொங்கல் வச்சு சாமிக்கு நன்றி செலுத்திடுவோம். சரியா? அதெல்லாம் நல்லபடியா நடத்திடலாம். அப்புறம் அப்புறம் இந்த குடும்பம் இருக்கிறதுக்குன்னு சில பல காரியங்கள் இருக்கு, அதையும் நீ மறக்கக்கூடாதுல்ல. ஆரம்பிச்சிட்டீங்களா? விளக்கு வச்ச உடனே விளக்க சொல்ல ஆரம்பிச்சிருப்பீங்களே. அப்புறம் மெதுவா கை கால் வலிக்குது, கொஞ்சம் அமுக்கி விடுன்னு சொல்வீங்க. அதானே? அப்புறம் அதுக்கப்புறம் நான் சொல்ல மாட்டேன்ப்பா.